Daily. Taste the Daily. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பல்வேறு உறுப்பினர்கள் வனவிலங்குகளை பற்றி பேசியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த காட்டுப்பன்றிகளை பற்றி இங்கே மாண்புமிகு உறுப்பினர்கள் செங்கோட்டையன் போன்றவரெல்லாம் கூட பிரச்சனை எழுப்பியிருக்கிறார்கள். காட்டுப்பன்றியை பற்றி பேசுகிற பொழுது மதிமுகவைச் சேர்ந்த உறுப்பினரும் அவர் மான் போன்றவைகளுக்கெல்லாம் என்ன செய்யப்படும் என்று கேட்டார். நேற்றைக்கு கூட உங்கள் கட்சியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் பேசுகிற பொழுது கேரளாவிலே வனவிலங்கு பட்டியலிலிருந்து அது எடுக்கப்பட்டு விட்டது என்று சொன்னார். அது தவறான செய்தி. அது எடுக்கப்படவில்லை. தமிழகத்தில்தான் முதலாக முதலமைச்சர் அவர்கள் நேற்று அந்த சட்டத்தை கொண்டு வந்து 3 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிற பன்றிகளை சுடலாம் என்று ஆணையிட்டிருக்கிறார்கள். அதை வனத்துறையின் அதிகாரிகள் தான் சுடுவார்கள் என்றும் நேற்று சொல்லப்பட்டிருக்கிறது. பல்வேறு எல்லாருக்கும் அந்த அனுமதி கொடுத்தா துப்பாக்கி இருக்கவங்களாம் என்ன நடக்கணும்னு உங்களுக்கே தெரியும். ரொம்ப பேர் சுட்டு கறிக்காகவே எடுத்து போடுவாங்க. அதனால் அதுக்கும் நாமளும் ஒன்றிய அரசினுடைய சட்டமும் இருக்கிற காரணத்தினால் அதையும் ஓரளவிற்கு கட்டுப்பாட்டோடு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. கூடுமான வரையில் அது காவல்துறை மற்றவர்களின் மூலமாக அதுக்காக ஒரு கமிட்டியும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் மாவட்ட ஆட்சித்தலைவர், வனவிலங்கு அதிகாரி, அந்த பகுதியினுடைய உள்ளாட்சித்துறை அதிகாரி, வருவாய்த்துறை அதிகாரி ஆகியோர் அடங்கிய ஒரு குழுவும் இதை கவனிப்பதற்காக முதலமைச்சருடைய ஆணையின்படி நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அது போன்ற பிரச்சனைகள் உருவானால் நீங்கள் வருங்காலங்களில் சொல்லலாம். மேலும் 2 உறுப்பினர்கள் ராமச்சந்திரன் அவர்களும் ரவி அவர்களும் அவருடைய பகுதிகளிலே அவர்கள் சொல்லும் பொழுது அங்கே அவருடைய பகுதியிலே இறந்து விட்டதாக 2 பேர் சொன்னார்கள். அவர்களுக்கு பட்டியல் கொடுத்தால் உங்கள் பகுதியில் அந்த மாதிரி இறந்திருந்து நீங்கள் சொன்னீங்கன்னா அவருடைய பெயர்களை குறித்து கொடுப்பீர்களானால் நிச்சயமாக அவர்களுக்கும் முதலமைச்சரிடம் பரிந்து பேசி 10 லட்சம் ரூபாய் நிதி ஒழுங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மயில் அதை பற்றி சொன்னார். அவர் நம்முடைய மாண்புமிகு ஈஸ்வரன் அவர்கள் மயிலால் ஒரு சிறைக்கு கூட போயிருந்தேன்னு சொன்னார். அந்த அளவிற்கு இனிமேல் வராது. கூடுமான வரை எல்லா வனவிலங்குகளையும் வனத்திற்குள்ளேயே வைத்திருப்பதற்கான கட்டுப்பாடுகள் எல்லாம் வனத்துறையின் மூலமாக எடுக்கப்பட்டு வருகிறது என்பதை நான் சொல்லுகிறேன். ஆகவே அந்த முட்டை இடுகின்ற பொழுது அவைகளையெல்லாம் கூட அப்புறப்படுத்துவதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் மயில் பெருகாமல் இருப்பதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகவே நீங்கள் குறிப்பிட்ட ஒவ்வொன்றும் வனத்துறையின் மூலமாக எப்படி அளவுக்கு சிறப்பாக செய்ய முடியுமோ விரைவில் அதை செய்து வனத்துறை அதிகாரிகள் இப்போ கொஞ்சம் பேர் இல்லாமல் இருக்காங்க, அவர்களையும் நியமித்து இது போன்ற பகுதிகளிலே முக்கியமாக ஆட்களை நியமித்து இவைகள் கண்காணிக்கப்படும் என்பதை உங்களுக்கு பணிவன்போடு தெரிவித்தோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.